தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். டெல்லியில் நடந்து முடிந்த தேர்தலோட ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ஈரோடு கிழக்கு தேர்தல் ரிசல்ட்டும் இன்னைக்கு வந்திருக்கிறது. நிறைய கணிப்புகள் இருந்தது, நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. எதிர்பார்ப்புகள் நடந்திருக்கிறதா அல்லது எதிர்பாராதது நடந்திருக்கிறதா என்கிற கேள்விகள்லாம் நிறைய எழுந்திருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. டெல்லி ஈரோடு கிழக்கு தேர்தல் எதிர்பார்த்தது நடந்ததா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு கீர்த்திவாசன் அவர்கள். வணக்கம் சார். சார் பாக்கி சார், நம்ம டெல்லியில் பிஜேபி வெற்றி பெறும் அப்படிங்கிற கணிப்புகள்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க, பல்வேறு கருத்துகளும் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்திருக்கிற ரிசல்ட்டை எதிர்பார்த்த ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக எதிர்பார்த்த ரிசல்ட்டு தான். ஆனால் எதிர்பார்ப்பில் எவ்வளவுங்கிறது தான், அது அந்த எண்ணிக்கையில் மட்டும்தான் ஒரு சின்ன எதிர்பார்ப்பை விட வியப்பாக பிஜேபிக்கு கூடுதலாக கிடைச்சிருக்கு. அதை தவிர நம்ம ஆம் ஆத்மி தோல்வி அடையும் என்பதில் சந்தேகம் ஏற்படலை. காங்கிரஸ் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. 1-2 இருக்கும். ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த தேர்தல்களில் 0 வாங்கிச்சு. 2 தேர்தல் அடுத்ததுன்னு நினைக்கிறேன். 3வது முறையாக 0 வாங்கியிருக்கிறது அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஏதேனும் ஏன்னா ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எல்லாரும் பிரச்சாரம் பண்ணாங்க, அவங்களும் களத்தில் இறங்கி வேலை செஞ்சாங்க. அதுக்கு கை கொடுக்கல அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விதத்தில்னா, போன வாட்டி 4% வாங்கியிருந்தாங்க, இப்போ கிட்டத்தட்ட 7% வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3% ஓட்டு கூடி தானே இருக்குது. அது தோல்வி நம்ம பார்க்க முடியாது இல்லையா அப்படிங்கிற ஒரு கோணம் வைக்கப்படுது. இப்போ தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண் 35ன்னு வச்சுங்களேன். போன தேர்வில் நான் 10 மார்க் தான், 100க்கு 10 மார்க் வாங்கி ஃபெயில் ஆனேன். இந்த முறை 15 மார்க் வாங்கி அல்லது 20 மார்க் வாங்கி ஃபெயில் ஆனேன். இம்ப்ரூவ்மெண்ட் தானே சார். அப்போ மக்கள் கூடுதலாக நம்பி இருக்காங்க. பலன் முடியும். போன தேர்வில் நான் 10 மார்க் வாங்கினேன், இந்த தேர்வில் 20 மார்க் வாங்கினேன். பட் நம்ம வெற்றி பெறலையே, பலன் கிடையாது இல்லையா. ஆக ஏதேனும் ஒரு சீட்டு வாங்கி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, அர்த்தம் இருக்குது. அது ஏன்னா காங்கிரஸ் கட்சி 15 ஆண்டு காலம் ஷீலாஜி தலைமையில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற ஆட்சி, மத்தியில் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த கட்சி, ஒரு தேசிய கட்சி. அது அந்த அளவுக்கு வெற்றி பெறலை அப்படின்றது தான் கவலைக்குரியதாக நம்ம பார்க்க வேண்டியது. கண்டிப்பாக சார். ஸோ கீர்த்திவாசன் சார், பிஜேபி வெற்றி பெறும் அப்படின்னு பரவலான கருத்து இருந்தால் கூட அரவிந்த் கெஜ்ரிவாலும் சிசோடியா அவர்களுமே தோற்று போவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு யாருக்கும் இல்லை அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். அந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் ரிசல்ட்டை எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் தோற்றுவாங்கிறது பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் இருந்துச்சு. பல தேர்தலில் பார்த்தீங்கன்னா பார்ட்டி திருப்பி வராது டெல்லியில் அப்படின்னா கூட கெஜ்ரிவால் ஜெயிப்பாருன்னா எல்லாரும் நினைச்சாங்க. இப்போ அதித்தி கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நெக் டு நெக்ல தான் வின் பண்ணிருக்காங்க. கரண்ட் சிஎம் மணீஷ் சிசோடியா வின் பண்ணுவாரு அப்படிங்கிறது ஆம் ஆத்மி நினைச்சிருப்பாங்கன்னு தெரியல. நான் கடந்த சில காலங்களாவே அவரோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப டவுன் ஆகி பெருசா அவரோட ஆக்டிவிட்டி இல்லாம போறதுனால அவர் சூஸ் பண்ணல. 2வது, ஆம் ஆத்மியோட உருவானதே காங்கிரஸ் எதிர்த்து தான். அதுக்கப்புறம் அவங்க அடிச்ச பல்டிகள்ல தான் அவங்களோட ரேங்கிங் குறைய ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களோட மெயின் ஃபோக்கஸா முதல்ல இருந்தது ஷீலா தீட்சித்தோட டெல்லி கவர்மெண்ட். அதை எதிர்த்து தான் அவங்க ஆரம்பிச்சாங்களே ஆம் ஆத்மின்ற ஒரு கட்சியே அதனால தான் வந்தது. அதுக்கப்புறம் இண்டி கூட்டணி அவங்களுக்குள்ளேயே போனாங்க. எனக்கு இங்க கூட்டு இருக்கு, ஹரியானால கிடையாது, பஞ்சாப்ல இருக்கு, இங்க கிடையாதுங்கிற மாதிரி உருட்டிக்கிட்டே இருந்தாங்க. செகண்ட் டைம் ஆம் ஆத்மி வந்ததே எனக்கு தெரிஞ்சு கேட்டீங்கன்னா ஒரு லக்குன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அவங்க டெல்லியை தாண்டி வேற எங்கேயும் அவங்க ப்ரொஆக்டிவா இல்லாதனால, பெருசா அவங்களுக்கு பெரிய எதிர்ப்பு இல்லாதனால 2வது தடவை அவங்களால வர முடிஞ்சது. இல்ல 2வது தடவைங்கிறது இல்ல, நீங்க சொல்றது மாதிரி 2வது தடவை வந்தது பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லையே சார். 62 சீட் எடுத்திருந்தாங்க. இப்ப பாஜக பெற்ற வெற்றியை விட மிகப்பெரிய வெற்றி அது. நீங்க அதை அப்படி கடந்து போக முடியாது இல்லையா? அதான் நான் சொல்றேன். 2வது தடவை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசா அவங்களுக்கு எதிர்ப்பு சொல்ற அளவுக்கு அவங்க முதல் டேர்ம்ல பெருசா அவங்க காட்டிக்கல. பட் செகண்ட் டைம் ரொம்ப ஒர்ஸ்டா இருந்துச்சு. 2வது அந்த பஞ்சாப் அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஆட்டிடியூடே ரொம்ப மாறி போனதா அவங்களோட எம்பியே இன்னைக்கு காலையில ஒரு டிவில பேட்டியில சொல்லியிருந்தாங்க. ஆம் ஆத்மியோட அந்த
பார்ட்டியோட ஆட்டிடியூடே மாறி போச்சு அப்படின்னு. அண்ணா ஹசாரேயோட கமெண்ட் பாத்தீங்கன்னா, நான் கெஜ்ரிவால் கிட்ட என்ன சொன்னனோ அதுக்கு எதிர்மறையா நடந்துக்கிறாருன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. சோ அந்த சேஞ்ச் அவங்களுக்கு அந்த பவர் வர 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 அவங்களோட நேச்சரா இல்ல அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல. அது வந்து கிரவுண்ட்ல வந்து இந்த வாட்டி நல்லா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இப்ப கூட இது ஒரு பெரிய தோல்வியா என்னால எடுத்துக்க முடியல. எனக்கு கஷ்டம் வந்து காங்கிரஸ் தான். ஒரு தேசிய கட்சி தலைநகர்ல எந்த அளவுக்கு கம்மியா ஒரு சீட் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது, ஒரு தேசிய லெவல்ல ஒரு எதிர்க்கட்சி காணாம போறது ஒரு ஜனதாக்கு நல்லது இல்லைன்னு நினைக்கிறதுல நானும் ஒருத்தன். அப்படின்னும் போது இது ஆம் ஆத்மி வெற்றியா தோல்வியான்றதை தாண்டி காங்கிரஸ் இவ்வளவு கீழே போறத வந்து உடனடியா காங்கிரஸ் தன்னோட தவறுகளை வந்து திருத்தி பவுன்ஸ் பேக் ஆகணும் அப்படிங்கிறதும் என்னோட கருத்தா இருக்கு. ஏன்னா இப்போ இந்த 2 தேசிய கட்சிகளை விட்டா வேற அளவுக்கு தேசிய கட்சிகளை நம்ம யாரையும் நம்ப முடியாது. ஆம் ஆத்மி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க பஞ்சாப்ல வந்துட்டோம், குஜராத்ல வந்துருவோம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபார்ச்சுனேட்டா அது மாதிரி ஒரு விஷயம் நடக்கல. அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அவர் எலெக்ஷனுக்கு போகும்போதே அவர் நிறைய விஷயத்துல தவறு செஞ்சுட்டாரு. அது வந்து கிரவுண்ட்ல கொண்டு போனதுக்கு பிஜேபி பெரிய பங்கு இருந்துச்சு. அவங்களோட கேம்பெயின் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனலைஸா போனா கூட வேற வழி இல்லாம அப்படி சொன்னாதான் மக்கள் கிட்ட கொண்டு சேரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போனாங்க. அதனாலதான் இந்த விக்டரி வந்து அவங்களுக்கு பாசிபிலிட்டியா இருக்குன்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக சார். பாக்கி சார், இது ஆம் ஆத்மியின் தோல்வியா இல்லது பிஜேபியின் வெற்றியா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி இங்கே நிறைய இலவசங்கள் கொடுக்கப்பட்டது, அதோட வெற்றியாங்கிற கேள்வி எழுந்திருக்கே சார். இல்லை, என்னை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு மனப்பூர்வமாக இலவசங்களை அள்ளி வழங்கணுங்கிற ஆர்வம் இருக்கான்னு தெரியல. நரேந்திர மோடி அவர்களுக்கு அதில் அதிகமான ஆர்வம் கிடையாது. அதாவது சீன பழமொழி ஒன்று இருக்குது, ஒரு கூடை நிறைய மீன் கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள். இதில் நரேந்திர மோடி அவர்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்குதுன்னு நான் அறிவேன். குஜராத் முதலமைச்சராகும்போது அவர் செஞ்ச செயலுக்காக. ஆனால் இலவசங்கள் அள்ளித்தருவது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இது தேர்தலில் தப்பித்தவறி வாய்ப்புகளை இழந்துருவோமோ என்பதற்கான ஒரு பதற்றத்தில் தான் இலவசத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க. பல மாநிலங்களில் பிஜேபி கூட அந்த தவறு செஞ்சுருக்காங்க. இலவசம் தரக்கூடாது, ஆனால் தரலாம். எது தர வேண்டும், எதெல்லாம் இலவசமாக தரணும், இதெல்லாம் இலவசமாக தரக்கூடாது என்ற புரிதல் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருந்தாலும் அரசியலுக்காகவும் தேர்தலுக்காகவும் இப்படி செய்கிறார்கள். மிகப்பெரிய தவறு. அது ஃபேக்டரா அப்படின்னா நான் அது முழுமையாக ஏற்றுக்க இல்லை. ஏன்னா இந்த கேள்வியை இங்கே டெல்லியில் மட்டும் எழுது அப்படின்னா மற்ற மாநிலங்களையும் இலவசங்கள் பிஜேபி அறிவித்திருக்காங்க. ஆமாம், ஆனால் அது அந்த மாநிலம் அறிவித்தது. ஆனால் டெல்லியில் மோடி அவர்களே அதை என்டாஸ் பண்ணி பேச ஆரம்பித்தார். அப்படிங்கிறப்ப அவரோட முக்கிய கொள்கை, அவர் முதலமைச்சராக இருந்ததுலேருந்து பிரதமரானது வரைக்கும் இது மாதிரியான சமரசங்களை செய்து கொள்றதே கிடையாது. ஆனால் டெல்லியில் செய்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வைங்கிறது, அப்போ இந்த இலவசங்கள் மூலம்தான் வெற்றி பெற முடியும்னு மோடியும் பிஜேபியும் நம்புதா, அதற்கான ரிசல்ட் தானா இதுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அது ஒரு வகையில் உண்மைதான். அதாவது அந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அது ஆரோக்கியமற்றதாகத்தான் நான் கருதுகிறேன். மோடிக்கு அப்படி இலவசத்தை அள்ளி கொடுத்து வாக்காளர்களுக்கு அப்படிதான் கிடையாது. ஸ்ட்ரெயிட் தான் அவர். நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா அவர் பிரதமரான ஆட்சிக்கு பொறுப்பேற்ற முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நாட்டை தூய்மையாக்கணும், இனி தேவையை கோவில்களை விட கழிப்பறைகள் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு யதார்த்தமாக சிந்திக்கக்கூடியவர் அவர். ஆனால் இந்த முறை ஏன் அப்படி செய்தார்னு எனக்கு தெரியல. ஆனால் அது ஏற்கத்தக்கதல்ல. ஆனால் அதே சமயத்தில் வெற்றிக்கு அதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இலவசங்களை எல்லா கட்சிகளும் அள்ளி வீசுகிறாங்க. கர்நாடகத்தில் மற்ற கட்சி பிஜேபியும் சரி காங்கிரஸும் பண்ணியிருக்கு. பிற மாநிலம் கூட எல்லா கட்சிகளும் காங்கிரஸும் பண்ணியிருக்காங்க. ஆக அதுதான் வெற்றிக்குனா. ஏன் காங்கிரஸ் டெல்லியில் கூட அது மாதிரி பண்ணியிருக்காங்களே. ஆனால் அதனால் பலன் கிடைச்சி. ஆம் ஆத்மி கூட பண்ணியிருக்கேன், நிறைய இலவசங்களை அள்ளி வச்சுருக்கேன், பலன் தரலையே. ஆனால் இலவசங்களை தருவதனால் மட்டும் பலன் கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன பண்ணீங்க, பர்ஃபார்மன்ஸ் ஆட்சியில் பொறுப்பில் இருந்தபோது என்னெல்லாம் பண்ணீங்க, பயனுள்ளதாக என்ன பண்ணீங்க, பயனற்றதாக என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத தான் எவாலுவேட் பண்ணுறாங்க. இப்போ அந்த தெளிவு வந்திருக்கேன். ரெண்டாவது தில்லியில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிடுறேன், காரணம் சொல்லிடுறேன். கடந்த நான் அப்சர்வ் பண்ண விஷயத்தில் நல்ல முதலமைச்சராக பாராட்டப்படுபவர் ஷீலா தீட்சித். கட்சி வேறுபாடு இல்லாமல் சொல்கிறேன். ஷீலா தீட்சித் 15 ஆண்டுகள் 3 முறை முதலமைச்சராக இருக்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணாங்க டெல்லியை. அதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? அவர் நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தால் செயல்பட்டாங்கன்னா, ஆனால் அவருடைய கட்சியினர் அவங்க மீதான ஊழல் புகார்னால்தான் அவங்க காங்கிரஸே ஆட்சி பொறுப்பை இழந்தது, ஊழல் இயக்கத்தினால் ஏற்பட்டது. அதுக்கு என்ன காரணம்னா, ஷீலா தீட்சித் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஆட்சி டெல்லியில் நடக்கும்போது மத்தியில் யூபிஏ ஆட்சி,
காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி. ஆக அவங்களுக்கு ஒரு புரிதல் உள்ள மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோடு இணங்கி போகிற மாநில அரசாங்கம் இருக்கிற பட்சத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள் பயனுள்ள விஷயங்கள் எல்லாம் மாநில அரசுக்கு எளிதில் போய் சேரும். மாநில மக்கள் மாநில அரசு மூலமாக எளிதில் போய் சேரும். அப்படி இருக்கிறதுனால பலன் கிடைச்சிது. அதுதான் ஷீலா தீட்சிதனுடைய சக்ஸஸ்க்கு காரணம். இதே நிலை இப்போ பிஜேபி வந்தால் மத்தியில் பிஜேபி அரசாங்கம் இருக்குது. ஸோ நமக்கு சாதகமாக இருக்கும், மக்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடும். இட்ஸ் லாஜிக். நம்ம இங்கே பிஜேபி கவர்மெண்ட் இருந்ததுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். டெல்லி நாட்டினோட மைய தலைமை தேசத்தினோட தலைமையாக இருக்குது. ஆக எளிதாக எல்லா திட்டங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் காரணமாகவும் மக்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட்டு இருக்கக்கூடும். அது சாத்தியம் உண்டு. கண்டிப்பாக சார். அதே மாதிரி இந்த ஆம் ஆத்மி மேலே இருக்கிற வெறுப்புணர்வு தான் இந்த ஒரு 10% ஓட்டு வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்படி ஷிஃப்ட் ஆனால் அட்லீஸ்ட் வந்து அவங்க காங்கிரஸ்லேருந்து எடுத்த ஓட்டு, பிஎஸ்பிகிட்டேருந்து எடுத்த ஓட்டு, மற்ற ஓட்டுகள்லாம் அங்கே போய் சேராமல் அது ஒட்டு மொத்தமாக பாஜகவுக்கு சிந்தாமல் சேராமல் போய் சேர்ந்துருக்கிறது. அதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன பதிலில் தான் மறுபடியும் சொல்ல வேண்டி வரும். ப்ளஸ் காங்கிரஸ் கட்சி வந்து நாளுக்கு நாள் செல்வாக்கு எழுந்தது. அது எனக்கு இல்லை சார், எனக்கு ஒரு 48% வரைக்கும் வாங்கினவங்க ஆம் ஆத்மிகிட்ட ஒரு பெரிய ஸ்வேப் இருந்தது, போயிடுச்சு. அப்போ ரிட்டர்ன்னா அந்த கட்சி கட்டமைப்பு, தேசிய கட்சி கட்டமைப்பு, அந்த கட்சியோட நெடுங்காலமாக ஓட்டு போட்டவங்களாவது அவங்களுக்கு திருப்பி வந்திருக்கணும்ல. அப்படி வந்தால் கூட ஒரு 15-20% வந்திருக்கும். ஆனால் அது கூட வராமல் போனதுங்கிறதான இப்போ கேள்வி. தலைமுறை மாறி இருக்கு. ஒன்று, இப்போ புதிதாக இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். 2, காங்கிரஸ் கட்சியே தான் செய்த சாதனைகளை மக்களுக்கு நம்ம என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிறத வந்து காங்கிரஸ் கட்சி முறையாக எடுத்து சொல்லலை. அவங்க களத்தில் இருக்கும்போது என்ன பிஜேபி திட்டுறாங்க, ஏஐபியை திட்டுறாங்களே தவிர காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டுக்கு என்ன செய்யுது, காங்கிரஸ் கட்சி தில்லியை ஆட்சி செய்த போது என்னென்ன செய்திருக்கிறது என்கிற புரிதலை அவங்க உருவாக்கவே இல்லை. நமக்கு தெரிஞ்ச அளவு கூட காங்கிரஸ் கட்சியினோட சாதனைகள் என்னன்னு சொல்லலை. இது மாநிலத்தில் மட்டுமில்லை, தேசிய அளவிலையும் கூட, தமிழ்நாட்டில் உள்பட சொல்கிற எல்லா மாநிலங்களிலுமே அவங்க பின்னடைவுக்கு காரணம் ஏதோ ஒரு கட்சியை சார்ந்து அவங்க தயவில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்களே தவிர மற்ற இவங்களா தங்களுடைய கட்சியினோட திட்டங்கள், செயல்பாடுகள், கடந்த கால செயல்பாடுகள், பர்ஃபார்மன்ஸு இது எல்லாத்தையும் முன்னெடுத்து அவங்க செய்ய தவறிவிட்டார்கள். எல்லா மாநிலங்களிலும் சரி, தேசம் முழுக்கவும் செய்யுது. காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய தவறாக நான் கருதுகிறேன். அதை சொல்லியிருந்தாலாவது அவங்க ஓரளவு பலன் கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக. கீர்த்திவாசன் சார், நீங்கள் பிஜேபி வெற்றி பெறுவதற்கான காரணங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி இந்த காங்கிரஸ் தோல்வி, மிக படும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு விடையே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பர்ஃபார்மராக இருந்தாருன்னா கண்டினியூஸாக நான் பர்ஃபார்மராக இருக்கும்போது அவரை மாற்றத்துக்கான அதிகாரமும் அதுக்கான ஆட்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் எப்பவுமே உண்டு. தே கேன் ரீப்ளேஸ். ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு தலைவரை வந்து அவங்க முன்னாடி கொண்டே வரமாட்டாங்க. பட் அது பலன் கொடுக்கணும்னா அவங்களால மாற்ற முடியும். அவங்களுக்கு கட்சி கட்டமைப்பு முதல்ல அந்த மாதிரி இருக்கு. அதனால தான் அவங்க ஆரம்பத்தில் 2 எம்பிலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஆட்சி வச்சுருக்காங்க. காங்கிரஸ்ல அது பெரிய மிஸ்ஸிங். இவ்வளோ தோல்விக்கு அப்புறமும் ராகுல் காந்திக்கு வந்து ராகுல் காந்தி தவிர காங்கிரஸ்ல யாரும் இல்லைங்கிற மாதிரி பேச்சு தான் இருக்கு. இன்னொரு பெரிய வித்தியாசமா நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, பிஜேபி தவறுகள் செய்யும். எல்லா கட்சிகள் மாதிரி பிஜேபியும் தவறுகள் செய்யுது. சில எலெக்ஷன்ல தோல்வியும் இருக்கு. ஆனா அவங்க கிட்ட ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்கறது, தன்னோட தவறுகளை திருத்திக்கிட்டு அடுத்த ஸ்டேஜ் என்னன்றதை அடுத்த நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நீங்க காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைசியா அவங்க தோத்த எல்லா எலெக்ஷன்லயும் அவங்க குறிப்பிட்டு என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவிஎம், எலெக்ஷன் கமிஷன் அவங்க கிட்ட இருக்கு. இப்படியே தான் அவங்களோட பதில் இருக்கே தவிர தங்களோட அந்த தவறுகளுக்கு நம்ம எப்படி அதை திருத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் காங்கிரஸ்க்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் பிஜேபியும் தன்னோட விஷயங்களை தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்ல வந்து கரெக்டா கொண்டு போகல. இப்ப சமீபமா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் அது கூட தெரிய வருது. இதுக்கு முன்னாடி அந்த முயற்சியை கூட அதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் எடுக்கலையோன்னு நான் நினைச்சது. ஸோ அந்த கரெக்ஷனை வந்து பிஜேபி எப்படி பண்ணிக்கிட்டே இருக்கு. தே ஆர் கீப் ஆன் சேஞ்சிங் டுவர்ட்ஸ் தி டெக்னாலஜி. எது இருந்தாலும் சரி அவங்க உடனே அடாப்ட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்டா பிஜேபி நினைக்கிறேன். அது வந்து காங்கிரஸ் கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் வந்து ஒன் ஃபேமிலி கமாண்டா மாறி போனதுனால அதை எடுத்து சொல்ல கூட ஆள் இல்லாம இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்போ அவங்களோட பேட்டி பார்த்தேன். பிரியங்கா பேட்டி அவங்கள கேட்குறாங்க, நான் அதை இன்னும் பார்க்கலன்னு கலந்து போறாங்க. பிரியங்கா மாதிரி ஒரு தலைவர் லெவல்ல இருக்கவங்க
டெல்லி செய்தியை பார்க்கல கடந்து போகிறதுன்றது வந்து அந்த கட்சியோட ஒரு அவல நிலை, அப்படிதான் நான் சொல்ல முடியும். இல்லை, நம்ம என்ன ரிசல்ட் வரும்னு நான் நிறைய கருத்து கணிப்புகள் எதிர்பார்த்துருந்தாங்க, அரசியல் நோக்கர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அதையே அரசியலே தொழிலாக கொண்டு அவர்கள் இது கண்காணிக்காமல் இருந்திருப்பாங்களா? இப்போ இது தெரிஞ்சிருந்தா அவர்களோட முடிவுகளை மாறி இருக்கும் இல்லையா? நம்ம வெளியில சொல்றது இவிஎம் சொல்றாங்க, நான் பார்க்கலன்னு சொல்றாங்க. அது மீடியாக்களுக்கு சொல்லப்படுகிற செய்தியாக தான் நம்ம பார்க்க முடியும். அதுதான் உண்மைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படியா இருக்கப்ப அடுத்த கட்ட நகர்றதுல காங்கிரஸுக்கு என்ன தயக்கங்கள் இருக்கு? ஏன் மொத்தமாக அங்க டெல்லியில புரிஞ்சுது அவங்களுக்கு வந்து அதுவே தொழிலா இருக்கும்போது அவங்க அதை அடாப்ட் பண்ணலையா அப்படின்றது உங்க கேள்வியா இருக்கு. கரெக்டுங்களா? இப்ப ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு சேல்ஸ்மேன் இருக்காரு, அவருக்கு வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். ஆனா அந்த கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு அகேன்ஸ்டா மேனேஜ்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது ஒரு மீட்டிங்ல அதை சொல்றதுக்கான சுதந்திரமும் அந்த டெமோக்ராட்டிக்கல் உரிமையும் அந்த சேல்ஸ்மேனுக்கு இருந்தாதான் அதை அவர் கொண்டு போவார். பட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி நிறைய நேரம் தெரியறது இல்லை. கீழே இருக்க அவங்களோட சக ஊழியர்கள் தான் அதை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து பிஜேபியில இருக்கறதா நான் ஃபீல் பண்றேன். அதனாலதான் கீர்த்திவாசன் சார், இப்ப காங்கிரஸ்ல கீர்த்திவாசன் சார், இப்ப ஆம் ஆத்மி தோல்வி அடைஞ்சிருக்கிறார்கள், அது சரிதான். ஆனா அவங்க ஒரு 10% மட்டும்தான் ஓட்டு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதை கண்காணிக்க முடியல, அதை கெஸ் பண்ண முடியலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது பெரிய வீழ்ச்சியும் இல்லை, அடுத்த தேர்தலுக்கான முன்னெடுப்புகளை எடுக்க முடியும். ஆனால் காங்கிரஸுக்கு வந்து உச்சியிலிருந்து அதில் பாதாளத்தில் விழுந்திருக்கு, அதை கூட கண்காணிக்க முடியாது, அது கூட உச்சியில் இருக்கவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றது எந்த விதத்தில் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது கூடமா தெரியாம இருக்கும் ஒரு அரசியல் தலைவர்கள்? அன்பார்ச்சுனேட்டா அவங்க வந்து தெரிஞ்சாலும் அது அவங்க எடுக்கிற ஆக்ஷன் அதுக்கு பலனா இல்லை. அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயின் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் இதை செய்வேன்னு அவங்க எதுவுமே செய்யறது கிடையாது. மோடி இதை செஞ்சுட்டாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் இதை செஞ்சுட்டாருன்னு ஒரு பழிவு போடுற ஒரு தேர்தல் எலெக்ஷனாவே இருக்கே தவிர, காங்கிரஸோட கேம்பெயின் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் பர்சனல் அட்டாக்கா தான் இருக்கு. இப்ப சமீபத்துல தான் கொஞ்சம் பிஜேபி வந்து பர்சனல் அட்டாக் நல்லா பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி பர்சனல் அட்டாக்கே இருக்காது. இப்போ இவங்க காங்கிரஸோட அந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பழி சொல்ற பேட்டர்னாவே தான் போகுதே தவிர, நாங்க இதை செய்வோம்னு அவங்க என்ன பேசினாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது, எக்ஸப்ட் அந்த இலவசங்களை தவிர. அது ஒரு பெரிய பிரச்சனையா நான் காங்கிரஸ்ல பாக்குறேன். காங்கிரஸ் ரொம்ப பர்சனலா கொண்டு போய் அப்படிதான் கொண்டு போறாங்களே தவிர, நாங்க வந்தா டெல்லிக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நாங்க இதை செய்வோம் அப்படின்ற ஒரு கொண்டு போடுது. வெல்த் ஷேரிங்கை பத்தி காங்கிரஸ் பேசுது, அதையே தான் பிஜேபி பேசுது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெல்த் ஷேர் பண்றதுக்கு முதல்ல நீங்க வெல்த்தை கிரியேட் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த வெல்த்தை நான் எப்படி கிரியேட் பண்றவன்னு பாக்குற இடத்துல எல்லாம் அவங்க தலைவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த அந்த பாயிண்ட் வந்து காங்கிரஸ் ரொம்ப மிஸ் பண்ணுது. நான் வந்தா இதை செய்வான்னு எப்போ அவங்க அதை எடுத்து கொண்டு போறாங்களோ அந்த கேம்பெயின் அப்பதான் கை கொடுக்கும். கெஜ்ரிவால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு அப்கோர்ஸ் பிஜேபி எதிர்த்தாரு, எல்லாம் செஞ்சாரு. பட் நான் வந்தா இதை செய்வேன் திருப்பி அவர் சில விஷயங்கள் சொன்னாரு. அது மக்கள்கிட்ட சில இடத்துல எடுபடல, அது வேற விஷயம். பட் அந்த மாதிரிலாம் அவர் கேம்பெயின் பேலன்ஸ்டா பண்ணனாலதான் ரொம்ப கீழே போகாம அவரால் பேலன்ஸ்டா ஒரு ஒரு குறிப்பிட்ட இடங்களை பெற முடிஞ்சதுன்னு நான் நம்புறேன். கீர்த்திவாசன் சார், காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கையில அந்த முன்னெடுப்புகளை வச்சு முன்னேறுகிற பிஜேபியே காங்கிரஸை பெருசா தனி மனித தாக்குதல்களோ இல்லை இலவசங்களோ கூறியோ அவங்கள எதிர்க்கல. ஆனால் ஆம் ஆத்மி எதிர்க்கணும்னு வரும்பொழுது இந்த ரெண்டு விஷயங்கள்லுமே அவங்க விட்டு கொடுத்து போறாங்களே. ஆம் ஆத்மியோட கட்டமைப்பு மிக கடினமானதாக இருக்கிறதா, அதை வெல்ல முடியாது அப்படின்னு பிஜேபி நம்புறதா அதுக்கு காரணமா? சில நேரங்கள்ல சார் நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன ஆயுதம் எடுக்கணும்ன்றத வந்து எதிரி தீர்மானிக்கிறது மாதிரி ஆம் ஆத்மியோட அட்டாக் வந்து ரொம்ப மோசமா போனதுனால வேற வழி இல்லாம பிஜேபியும் திருப்பி அட்டாக் பண்ணுது. சரி, நீங்க ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்க திருப்பி அடிக்காம போனீங்கன்னா அதுவே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வீரம் இல்லாத ஆளுன்ற முத்திர குத்துற மாதிரி ஆகிடும். சோ நமக்கு எப்படியோ டெல்லியில வந்து ஆம் ஆத்மிக்கும் பிஜேபிக்குன்ற போட்டி தான் ஆரம்பத்துல இருந்து இருக்கு. காங்கிரஸ் பெருசா அந்த போட்டியில இருந்த மாதிரியே எனக்கு தெரியல, கேம்பெயின்லயும் பெருசா அவங்க வந்த மாதிரி தெரியல, ஒரு சில இடத்த தவிர. சோ அப்படி இருக்கும்போது எதிரி வலுவா நம்மள அடிக்கும் போது திருப்பி அவங்க கிட்ட இருக்கிற விஷயங்களை எடுத்து அடிச்சாதான் நம்மளால முடியும். சேஷமகால் பெரிய உதாரணம். ஒரு ரெனால்ஸ் பேனா வச்சுக்கிட்டு ஹவாய் செப்பல் போட்டுக்கிட்டு நான் வந்து ஏழை பங்காளன்னு சுத்திட்டு இருந்த ஒரு மனுஷனை நீங்க எப்படி அதை பர்சனலா அதுக்கு எடுத்து காட்டாம நீங்க அவர் இப்படி எல்லாம் இருக்காருன்னு நீங்க சொல்ல முடியும்? வேற வழி கிடையாது. இப்படி வந்த ஒரு தலைவர் வந்து இப்ப எப்படி இருக்காரு பாருங்கன்னு பிஜேபி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது நல்லா கை கொடுத்துன்னு நினைக்கிறேன். யமுனா ரிவர்ல வந்து எனக்கு பக்கத்து ஸ்டேட்ல வந்து விஷம் கலந்துட்டாங்கன்னு பேசுறாரு. இவ்வளவு பொறுப்பு இல்லாம ஒரு விஷயம் வந்து ஒரு தலைவர் வந்து ஒரு ஸ்டேட்ல கொண்டு போகும்போது அதை நீங்க எப்படி ரெசகரேட் பண்ணுவீங்க? நீங்க திருப்பி அதை அடிச்சாதானே அவங்களுக்கு நம்ம மக்களுக்கு உண்மை புரியும். இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நான் வந்து பாக்குறேன், அவங்க ரிட்டாரிக்கா அடிக்கும் போது இவங்க திருப்பி அடிக்கிறதுக்கு பதிலா ரொம்ப சாஃப்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. அண்ணாமலை வந்த அப்புறம் தான் அது மாறுச்சு.
நம்ம தமிழக அரசியலை பற்றி பேச வேண்டியிருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். பாக்கி சார், முக்கியமாக காங்கிரஸ் தொடர் தோல்விகளுக்கு பிறகு ஒரு தேசிய கட்சியாக வளரணும் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட கட்சி ஆம் ஆத்மி. ஏன்னா அவர்களை விட்டால் ஒரு தேசிய கட்சி இல்லை, இவர்கள் வேகமாக வளர்ந்து வருகிறார்கள். அப்படிங்கிற சூழ்நிலையில் இவர்கள் இந்த தோல்வியை வந்து எப்படி மாற்றும், தேசிய அரசியலில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? இது பெரிய அளவில் தேசிய அரசியலில் ஆம் ஆத்மிக்கு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. உண்மையிலே சொல்லப்போனால் நண்பர் கீர்த்திவாசன் சொல்கிறது என்னுடைய என்டாஸ் பண்ணுறேன் அவரோட கருத்தில். அதாவது தேசிய அளவில் 2 கட்சி தான் சரியான கட்சிகள், ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பிஜேபி. என்ன துரதிருஷ்டமாக காங்கிரஸ் பல தவறுகளை தொடர்ந்து செய்து வருவதனால தான் அது மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெற இயலவில்லை. அந்த தவறுகளை எப்படி பிஜேபி வந்து பிஜேபி கிட்ட இருக்கிற த பெஸ்ட் குவாலிட்டி என்னென்னா ஒரு ஃபெயில்யூர்லேருந்து கற்றுக்கும், பாடம் கற்றுக்கும். காங்கிரஸ் அப்படி இல்லை. எப்படி சொல்கிறேன், பல காரணங்கள் சொல்கிறேன். டெல்லியில் பிஜேபி இந்த வருஷம் தோற்றுன்னு வச்சுங்களேன். இப்போ கடந்த 2-3 தேர்தல்களில் பிஜேபி வெற்றி பெறவில்லை. ஆனால் எப்படியும் வெற்றி பெற்றாக வேண்டும், இங்கே ஆட்சியை பிடிக்க வேண்டும்னு முயற்சி பண்ணிச்சு. 3 தேர்தல்கள், முதல் தேர்தல் வந்து தொங்கு சட்டசபை, அதில் எப்படியோ அப்போ அதிகமான இடங்களை பெற்றது பிஜேபி தான். அதில் ஆம் ஆத்மி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மற்ற கட்சிகள் துணையோட முதலமைச்சரானார். அப்புறம் இடையில் அவர் விலகி மீண்டும் தேர்தலை சந்தித்த போது மகத்தான வெற்றி பெற்றார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அடுத்தடுத்து அவர் செல்வாக்கு மெல்ல குறைந்த அந்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. அப்போது பிஜேபி படிப்படியாக வளர்ந்துவது இல்லையா. தில்லி யூனியன் பிரதேசத்தை பாஜகவும் ஆட்சி செய்திருக்கிறது, காங்கிரஸும் ஆட்சி செய்திருக்கிறது. அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 15 ஆண்டுகள் தொடர்ந்து 3 முறை ஷீலா தீட்சித் இருந்தாங்க. பிஜேபி ஒரு முறையில் 3 முதலமைச்சர்கள் ஆக்கினாங்க. நண்பர் சொல்கிற கீர்த்திவாசனோட ஒரு கூடுதல் தகவல் சொல்கிறேன். பிஜேபி ஒரு கேண்டிடேட் ஒருவரை தலைவராக்குதுன்னா அவர் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை உடனே மாற்றிடும். அவர் சொல்கிறது கரெக்டு. மாற்றிட்டு இன்னொரு ஆளை போட்டு, கட்சி தான் முக்கியம், நபர்கள் முக்கியம் இல்லை. முதல் நாள் குரானா முதலமைச்சராக இருந்தார். அவர் வேறு சில காலம் மாற்றப்பட்டார். பிறகு சாகேப் சிங் வர்மா முதலமைச்சராக, அவரோட பர்ஃபார்மன்ஸ் திருப்திகரமாக இல்லை. உடனே சுஷ்மா ஸ்வராஜ் வந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த ஒரு தன் இயக்கம்தான் முக்கியம், நபர்கள் முக்கியம் இல்லை என்கிற ஒரு பார்வையும் புரிதலும் உண்டு. அதில் உறுதியாக இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அது அந்த மாதிரியான அமைப்பு மாநில அளவுலேயும் அவங்களுக்கு இருக்குது, பாஜகவுக்கு தேசிய அளவுலேயும் இருக்குது. இந்த அணுகுமுறை மாநில அளவிலையும் பாஜகவுக்கு இல்லை, காங்கிரஸுக்கு இல்லை, தேசிய அளவிலும் இல்லை. ஆனால் ஆம் ஆத்மி தேசிய கட்சியான்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அது நிச்சயமாக தேசிய கட்சி இல்லைங்கிறது ஓகே. ஆனால் அடுத்த பொட்டென்ஷியலான கட்சிங்கிறது நிறைய பேர் சாத்தியமே கிடையாது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையில் அறியப்பட்ட கட்சி, மக்களால் அறியப்பட்ட காங்கிரஸ். 2வது பாஜக அந்த நிலைக்கு வந்திருக்கு. பாஜக 3வதுங்கிற கேள்வி இருக்குல்ல? இல்லை, 3வது இப்போ ஆம் ஆத்மி கட்சி. காங்கிரஸ் தொடர்ந்து தோல்வியை தழுவிட்டு வராங்க. அப்ப இவர்களுக்கு பிஜேபிக்கு ஒரு மாற்றான ஒரு ஸ்ட்ராங்கான தேசிய கட்சி வேணும்னு பிஜேபி காரங்களே நிறைய பேர் எண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதற்கான இடம் காலியாக இருக்கிறது. அந்த காலி இடத்தை ஆம் ஆத்மி நிரப்புமாங்கிற கேள்வி எப்படி நிரப்பும்? எனக்கு இன்றுள்ள நிலவரத்தை வச்சு தான் நம்ம பேச முடியும். நாளைக்கு ஒரு மிராக்கல் நடந்து ஆம் ஆத்மி கட்சி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி மக்கள் அறிந்து கொண்டார், சாத்தியம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்கே அறிந்து தென் மாநிலங்களில் ஆம் ஆத்மி பற்றி சொல்ல முடியுமா? கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக, ஏன்னா 2016 தமிழ்நாட்டில் கூட போட்டிட்டாங்க, அக்கௌண்ட்டு கூட ஓப்பன் பண்ணலை. வேண்டாம், அக்கௌண்ட்டோட நாம் தமிழர் மாதிரி கணிசமாவது முன்னேறி வந்தாங்களா? தமிழ்நாட்டிலும் அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தால் ஒரு 4 மாநிலங்களில் அவங்க ஒரு கணிசமான இடங்களை பெற்றால் தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். அதற்கான சாத்தியக்கூறுகள் அவங்க எதுவும் செய்யலையே, முயற்சி பண்ணலையே. நீங்கள் முயற்சி பண்ணலைங்கிறதா இந்த குறை நான் காங்கிரஸ் கட்சியில் சொல்லணும். தேசிய அளவில் ஆம் ஆத்மிக்கு அது உண்டு. தென் மாநிலத்தவர்கள் ஆம் ஆத்மியை பற்றி எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? இல்லை. தெலுங்கானாவில் ஆட்சி செய்த தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி பாரத ராஷ்டிர சமிதி என்று பேரை மாற்றிட்டா என்ன சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இப்போ பாரதிய ஜனதா தேசிய கட்சியா? இல்லை. நீங்கள் தேசம் முழுவதும் அறியப்படுகிற அளவுக்கு உங்களுடைய கொள்கைகள், திட்டங்கள், அணுகுமுறைகள் இருக்கணும். அது இருக்கானா? இன்று வரையில் இல்லை. நாளைக்கு மாறுமானே தெரியாது, எதுவும் நடக்கலாம்.
ஏன் உலகம் முழுக்க அறியப்பட்ட சித்தாந்தம் பொருளுடைய சித்தாந்தம் உலகம் முழுக்க இப்போ கம்யூனிஸ்ட் சித்தாந்தமே இல்லையே. இந்தியாவில் கூட மேற்கு வங்கம் வடக்கே வந்து மேற்கு வங்கம் திரிபுரா, தென் மாநிலத்தில் கேரளா, அதுவே அந்த தேசிய கட்சியாக இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளே இன்று சுருங்கி போய்விட்டதில்ல. நம்ம யதார்த்தத்தை பார்க்கணும். ஆமாம், கண்டிப்பாக சார். அது மாதிரி தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இதில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. யார் வெற்றி பெறுவாங்கங்கிறது தெரியும். ஆனாலும் கூட எல்லோரோடும் கவனமும் ஈரோடு கிழக்கின் மேல் இருக்கிறது. என்ன வாக்கு சதவீதம் அவர் வாங்குவார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தது என்ன, நடந்திருக்கிறது என்ன, உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? நான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்தபடி திமுக வெற்றி பெறும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கணிசமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறும் என்று நான் எதிர்பார்த்தேன். இவங்க 90,000 வாக்குகளை திமுக பெற்றிருக்கிறது, 19,000 வாக்குகளை நாம் தமிழர் பெற்றிருக்கிறது. ஆனால் கடந்த முறையோடு நாம் தமிழர் கட்சி கூடுதலாக பெற்றிருக்கிறது. கடந்த பொதுத் தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ஈரோடு கிழக்கு தேர்தலில் நாம் தமிழர் கணிசமாக கூடுதல் வாக்குகள் பெற்றிருப்பதாக இருக்கிறது. ஆனால் மற்ற கட்சிகள் எதுவும் முக்கிய கட்சிகள் எதுவும் போட்டி போடாத நிலைமையில் அப்போ கூட ஒன்றும் பெருசாக ஒரு 20 கூட தாண்டலையே சார். அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை உண்மை. அது காரணம் வந்து நாம் தமிழர் மீதான புரிதல் ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது தயக்கம் காரணம். மற்ற கட்சியினர் வந்து அவங்க காட்டுகிற தயக்கமாக காரணம். இப்போ அது ஒரு ஃபேமாக ஒரு உறுதியாக தேர்தலுக்கு முன்பு நாம் தமிழர் பொது வேட்பாளர் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதே லட்சியம். இது அணியில் நாங்கள் இணைகிறோம்ட்டு பாஜக ஆதரவு, அதிமுக ஆதரவு, தேமுதிக ஆதரவு, பாமக ஆதரவு என்று இருந்தால் ஒருவேளை 19 என்பது 22, 23 ஆதரவு ஓட்டுக்களை பெறலை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். நோட்டா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் ஒன்று இருக்குன்னு தொடர்ந்து நம்ம தமிழக அரசியல பார்க்குறோம். ஆமாம், அந்த எதிர்ப்பு ஓட்டுகளுக்கு கூட சீமானுக்கு வரல அப்படிங்கிறத நம்ம எப்படியா புரிஞ்சு? அதுதான் நான் நினைக்கிறேன். அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் நோட்டாவுக்கு போயிருக்கும். நமக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் நோட்டாவுக்கு 3.9 விழுக்காடு கிடைச்சிருக்கு. ஏன்னா நோட்டாவோட பர்சன்டேஜ் அதிகம் இல்லையா பெற்றது, இதுவரையில் பெற்றதை விட. அப்போ மக்கள் வந்து வெறுப்படைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணலை சார். நான் திருப்பியோட புரிதலுக்காக கேட்குறேன். திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகள் சீமான் வாங்குற அந்த ஒரு 16%, இது ஒரு 4% வச்சுக்கினா கூட, சீமானுக்குன்னு ஒரு 10% வச்சா கூட வெறும் 10% தான் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள். அவ்வளோதான் இருக்கா? நம்ம தொடர்ந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்னு ஒரு பெரிய ஓட் ஷேரிங் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டே வந்திருக்கோம். அது இல்லைன்னு இந்த தேர்தல் நிரூபணம் பண்ணியிருக்கா? 10% ஓட்டுங்கிறது சாதாரணம் இல்லை. 10% ஓட்டுங்கிறது அப்படியே ஸ்விஃப்ட் ஆகி ஒரு தேர்தல் வெற்றியை கூட நிர்ணயிக்கக்கூடும். ஆனால் இன்றைய இதில் தெர் இஸ் நோ கிளியர் பிக்சர், ஒரு தெளிவான நிலை அங்கே உருவாகலை. பொது வேட்பாளர்கள் என்ற ஒரு அறிவிப்பை விட்டிருந்தாலும் முடிஞ்சு போயிருக்கும். நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுக்குறோம் இல்லை என்பது வேறு விஷயம். பொது வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் கூட சில சமயங்களில் சில அறிவிப்புகள், கடைசி நிமிஷ அறிவிப்புகள் விதியை மாற்றும். அப்படி செய்யவில்லை என்று நாம் புரிந்து கொள்ளுக்கலாம். கண்டிப்பாக சார். கீர்த்திவாசன் சார், நீங்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை எப்படி பார்க்குறீங்க? அதன் முடிவுகள் அதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன? உங்களோட புரிதல் என்ன சார்? இறுதிக்கட்ட உங்களோட சுருக்கமான உரை சார். எனக்கு இடைத்தேர்தல்கள் மேல பெருசா வந்து நம்பிக்கை இருந்தது இல்லை. இடைத்தேர்தல் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு தான் ஓட் போடுவாங்க. இந்த இடைத்தேர்தலில் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, பிஜேபி போட்டி போட்டுருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. இறங்கி பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது இல்லைன்னு ஆகி நாம் தமிழர் போட்டி போடும்போது நான் எதிர்பார்த்தது அவர் 18% வரைக்கும் தொடுவாரு. கடைசி நிமிஷம் அவருக்கு கிடைச்ச லைம் லைட்ஸ் அந்த மாதிரி எல்லா மீடியாலையும் அவரோட பேச்சு, பிளஸ் அவர் யாரை பத்தி பேசுறாரோ அவரோட பேஸே ஈரோடு தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஒரு 18 தொடுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா எந்த வேற பெரிய கட்சிகளும் டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா இல்லாம இவர் மட்டும் இருக்கிறதுனால அவருக்கு. ஆனா இது கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். 75% கிட்ட டிஎம்கே வாங்கியிருக்கிறது. ஏடிஎம்கே ஓட்டுங்களே டிஎம்கேக்கு வந்தா மட்டும்தான் இவ்வளவு பெர்சன்டேஜ் தொட முடியுங்கிறது வந்து என்னோட அபிப்பிராயம். அதுதான் என்னோட கேள்வியா இருந்தது. அப்ப அதிமுக ஓட்டு எங்க, பிஜேபி ஓட்டு எங்க, மற்ற கட்சிகள் ஓட்டு எங்கங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கேவோட நீங்க டிபேட்டே இல்லாம ஒண்ணு ஒத்துக்கலாம். கண்டிப்பா ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட பெரிய கட்சி. ஸோ அவங்க ஓட்டு கூட நம்ம என்டிகேக்கோ நோட்டோக்காக போயிருந்தா அது ஒரு பெரிய நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எங்கன்னு தெரியாம அது திமுக போகும்போது எல்லாரும் சொல்ற மாதிரி இப்ப ஏடிஎம்கே பின்வாங்கினதுக்கு அப்புறம் அது யாருக்கு நன்மையா முடிஞ்சிருக்குன்னா திமுகவுக்கு தான் நன்மையா முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 75% தொட்டுட்டாங்க. 75%ன்றது பெரிய நம்பர்.
அந்த பெரிய நம்பர் வந்து ஏடிஎம்கேவோட ஓட்டர்ஸோட ஷிஃப்ட் இல்லாம நடந்திருக்க முடியாதுங்கிறது வந்து என்னோட அபிப்பிராயம். பிஜேபி போட்டிருந்தா, இல்லைன்னா ஏடிஎம்கே போட்டிருந்தா, இல்லைன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி இதை டஃப் கொடுத்துருக்கலாமோன்றது என்னோட அபிப்பிராயம் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் இந்த இடைத்தேர்தலோட தேர்தல் முடிவுகளை வச்சு நாம எதுவும் கன்க்ளூஷனுக்கு வர முடியுமா? ஏன்னா பொது தேர்தல்களோட ஓட் ஷேரிங்கிறது வேற இல்லையா? இது எதுவும் உணர்த்துமா? இதுல இருந்து எதுவும் டேக்அவே பண்ணலாம்? இடைத்தேர்தல் வந்து எப்படி வேணா ஷிஃப்ட் ஆகும். இடைத்தேர்தல வந்து நம்ம பெருசா பண்ண முடியாது. இப்போ அவங்க வந்து டிஎம்கே பெருசா எனக்கு கேம்பெயின் பண்றதுக்கான தேவையே இல்லாம இங்க வந்திருக்காங்க. ஒருவேளை பெரிய கட்சிகள் வந்து பொது வேட்பாளர் நிறுத்தி இருந்தா டிஎம்கே கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும். அந்த டஃபை கொடுக்காம ஈஸி வாக் கேக் வாக்கா கொடுத்துட்டாங்களோங்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. இது தவிர்த்துக்கலாம். அதிமுகவோ இல்லைன்னா பிஜேபியோ இதை தவிர்த்துக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க தவிர்த்துட்டாங்க. அது வேண்டாம் அப்படின்னு. கீர்த்திவாசன் சார், என்னோட இறுதியான கேள்வி, இந்த தேர்தல் நின்றதன் மூலமா நாம் தமிழருக்கு கிடைக்க போகிற சாதக பாதகங்கள் என்ன? உங்களோட இறுதி கருத்து சார். சார், நாம் தமிழர் வந்து இதுக்கு மேல அவங்களோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுமாங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவரோட தலைவரா இப்ப நான் காங்கிரஸ்க்கு என்ன தவறு சொன்னனோ, அந்த கட்சியில என்ன பிரச்சனைன்னு சொன்னனோ, அந்த பிரச்சனை நாம் தமிழருக்கும் இருக்குன்னு தான் நான் எப்பவுமே வந்து நான் பாக்குறேன். அவர் எதிர்த்து பேசினாலே அந்த கட்சியில இருக்க முடியல. அது வந்து ஒரு ஜனநாயகமான எனக்கு தெரியல. இவர் வந்து வெளியில ஜனநாயகம் பேசுறாரு, ஆனா அந்த கட்சியில அந்த ஜனநாயகம் இருக்கான்னு தெரியல. வெளியவங்க அந்த யாருமே அவங்க முதல்ல சொல்றது எங்களால அது தலைவரா கொண்டு போய் சொல்ல முடியல அப்படிங்கிறது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழோட பீக் வந்து ஓட் ஷேரை வந்து அவங்க தொட்டுட்டாங்கன்னு தான் தோணுது. அடுத்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இப்ப விஜய் வேற வந்து பிரிக்க வேண்டியது இருக்கும் ஓட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நாம் தமிழோட அதிகபட்ச ஓட்டுகளா இதுதான் இருக்கும் இந்த இடைத்தேர்தல் இல்லாம. இந்த இடைத்தேர்தல நான் கணக்கே எடுத்துக்க போறது இல்லை. ஏன்னா இங்க யாரும் ஆப்போசிட்ல இல்லாதனால அவங்களுக்கு அந்த தேர்தலுக்கான ஓட்டு பதிவாயிருக்கு. நீங்க பொதுவா எல்லாரும் தேர்தலில் போட்டியாடுற நேரத்துல நாம் தமிழோட பீக் அவங்க தொட்டுட்டாங்க அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். இதுக்கு மேல அவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.